Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7th ஹிஸ்டரிஸ் சாப்டர் 5 ட்ரைப்ஸ் நோமேட்ஸ் அண்ட் செட்டில்டு கம்யூனிட்டிஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். சேஞ்சிங் சொசைட்டி, நியூ காஸ்ட் அண்ட் ஹையரார்ச்சிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஹையரார்ச்சிஸ்னா என்ன அப்படின்னா ரேங்கிங் மெத்தட் தான் நம்ம ஹையரார்ச்சின்னு சொல்லுவோம். சொசைட்டி வந்து என்ன ஆகிட்டே இருந்தது, டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருந்தது. நியூ காஸ்ட் நிறைய வந்துட்டே தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ரேங்கிங் மெத்தடும் தொடர்ந்துட்டே தான் இருந்தது. ஆஸ் த எக்கனாமி அண்ட் த நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி க்ரூ, பீப்புள் வித் நியூ ஸ்கில்ஸ் வேர் ரெக்வயர்டு. ஸ்மாலர் caste or ஜாதிஸ் emerged with varnas. For example, new caste appeared among the brahmanas. On the other hand, many tribes and social groups were taken into caste-based society and given the status of jadis. Specialist artisan, smith, carpenter and mason were also recognized as separate jadis by the brahmanas. Jadis rather than varna became a basis for organizing society. எக்கனாமி வந்து எப்படி எல்லாம் க்ரோ ஆகுதோ அப்பெல்லாம் சொசைட்டிஸும் என்ன ஆக ஆரம்பிச்சது, க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ பீப்புள் வந்து எப்படி எல்லாம் அவங்க சொசைட்டியை வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் வச்சு அவங்க ஸ்பிளிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பிராமன்ஸ்குள்ளேயே நிறைய டிவிஷன் வந்து வர ஆரம்பிச்சது. எப்படி எல்லாம் டிவிஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் பேஸா வச்சு டிவிஷன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மித்னா யாரு, மெட்டல் வச்சு ஒரு நியூ திங்ஸ் வந்து உருவாக்குறவங்கள நம்ம ஸ்மித்ன்னு சொல்லுவோம். கார்பெண்டர், மேசன் இவங்க எல்லாரும் ஒர்க்கை வச்சு ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஃப் ஜாதிஸ். 12th century inscription from உய்யகொண்டான் உடையார் இன் திருச்சிராப்பள்ளி தாலுகா இன் பிரசன்ட் டே தமிழ்நாடு. The deliberation in a சபா சாப்டர் 2 ஆஃப் பிராமணாஸ். தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற தாலுகால வந்து உய்யகொண்டான் உடையார் அப்படிங்கிறவர் வந்து 12th centuryல வந்து எழுதியிருந்தாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த ஜாதிஸை பத்தி எப்படி எல்லாம் வந்து டெலிபரேட் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, எப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்க அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கிறாங்க. They deliberate on the status of a group known as Rathakaras, literally chariot makers. They lay down their occupation, which were to include architecture, building coaches and chariots, erecting gateways for temples with images in them, preparing wooden equipment used to perform sacrifices, building mandabas, making jewels for the king. இப்ப அந்த மேனஸ்கிரிப்ட்ல வந்து யார பத்தி அவங்க ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா ரதகரார்ஸ்னு யார சொல்லுவோம் அப்படின்னா சேரியாட் மேக்கரை தான் வந்து நம்ம ரதகரார்ஸ்னு சொல்லுவோம். அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா சேரியாட் ரெடி பண்றது, அதுக்கான கேட் வந்து ரெடி பண்றது, அதே மாதிரி ஏதாவது கோவில் இருக்கு அப்படின்னா சேரியாட் ரெடி பண்ற வேலையெல்லாம் யாரு பார்த்தாங்க, இந்த ரதகரார்ஸ் வந்து பார்த்தாங்க. இவங்களை பத்தி தான் 12th centuryல அந்த உய்யகொண்டான் உடையார் வந்து ஆர்கியூ பண்ணதை எழுதி வச்சிருக்கிறாரு. Among the Satriyas, new Rajput clans became powerful by the 11th and 12th centuries. They belonged to such as Hunas, Chalukyas and others. Some of these too had been tribes earlier. Many of these clans came to regarded as Rajput. They gradually replaced the older ruler, especially in agricultural areas. A developed society was emerging and rurals used their wealth to create powerful states. கிளான்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஃபேமிலியா பெரிய குரூப்பா இருக்கிறவங்கள தான் நம்ம கிளான்ஸ்னு சொல்லுவோம். வந்து புதுசா ஒரு ராஜ்புத் கிளான்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது எந்த டைம்ல அப்படின்னா 11th and 12th centuries. இந்த ராஜ்புத் அப்படிங்கிற கிளான்ஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த குனாஸ், சந்தேலஸ், சாளுக்கியாஸ்ல இருந்து வந்தவங்க, அது மட்டும் இல்லாம ட்ரைப்ஸ்ல இருந்தும் நிறைய ட்ரைப்ஸ்ல இருந்தும் வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ராஜ்புத் கிளான்ஸ் வந்து உருவாக்குனாங்க. இந்த ராஜ்புத் கிளான்ஸ் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூரல்ஸ் கூட போட்டி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஏரியால இருக்கிற ரூரல்ஸ் கூட போட்டி தனி ரூலிங் ஏரியாவாவே அவங்களோடது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. The rise of Rajput clans to the position of rulers set as an example for the tribal people to follow. Gradually, with the support of the Brahmanas, many tribes became a part of the caste system, but only the leading tribal families could join the ruling class. A large majority joined the lower jatis of caste society. On the other hand, many dominant tribes of Punjab, Sindh and northwest frontier had adopted Islam quite early. They continued to reject the caste system. The unequal social order prescribed by Orthodox Hinduism was not widely accepted in these areas.
கிளான்ஸ் வந்து ஒரு ரூலிங் பீப்புளா வந்து மாறினதுக்கு அப்புறம் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பிராமணாஸோட உதவியோடைய நிறைய ட்ரைபல் ஃபேமிலிஸ் வந்து ரூலிங் சிஸ்டம்ல வந்து சேர ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து இந்த ட்ரைபல் ஃபேமிலிஸ் இந்த ராஜ்புத் கிளான்ஸ்ல வந்து சேர ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து லோயர் ஜாதிஸ் காஸ்ட்ல வந்து சேர ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து சிந்து நார்த் வெஸ்ட்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இஸ்லாம தான் ஃபாலோ பண்ணாங்க. வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துசம் மரபு வழியில ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வந்து ஹிந்துசமாவே இருப்பாங்கல்ல அதை வந்து அவங்க ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனாலயே நிறைய பேர் இஸ்லாம்ல போய் சேர்ந்தாங்க. The emergence of states is closely related to social change to tribal people. Two examples of this important part of our history are described below. இப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எமர்ஜ் ஆனது, நிறைய ரூலிங் ஏரியாஸ் வந்து உருவாக்குறதுக்குனால சோசியல்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு. சோசியல்ல மட்டும் இல்ல நிறைய ட்ரைபல் பீப்புள் கிட்டையும் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். The Gonds lived in a vast forested region called Gondwana or country inhabited by Gonds. They are practicing shifting cultivation. The large Gond tribe was further divided into many smaller clans. Each clan had its own Raja or Rai. At the time that the power of the Delhi Sultan was declining, a few large Gond kingdoms were beginning to dominate the smaller Gond chiefs. Akbarnama, a history of Akbar's region, mentions the Gond kingdom of Katanga that had 70,000 villages. Shifting cultivation na enna? Shifting cultivation, trees and bushes in a forest is cut and burned. The crop is sown in the ashes. When this land loses its fertility, another plot of land is cleared and planted in the same way. Shifting cultivation na enna அப்படின்னா இப்ப இதுதான் ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்குவோம். இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க நிறைய ஸ்பிளிட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இதுல வந்து கிரைன்ஸ் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து கொஞ்ச தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப இங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச தூரம் வளரும் போதே இது என்னவாயிரும் ரொம்ப பெருசா வளர்ந்துரும். இந்த டைம்ல இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இது வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஹார்வெஸ்டுக்கே ரெடியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதை என்ன செய்வாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஹார்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஷிஃப்டிங் மெத்தட்ல கல்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான கிரைன்ஸ் எல்லாமே டைமுக்கு வந்து கிடைச்சிட்டே இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த கூன்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கதான் இருந்தாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரீஜியன்ல தான் இருந்தாங்க. அதை வந்து நம்ம கோண்டுவானான்னு சொல்லுவோம். கண்ட்ரி இன்ஹாபிட்டட் பை கோன்ஸ். கோன்ஸாலே ஃபுல்லா கவர் ஆன இடம்னு சொல்றாங்க. கோன்ஸ் வந்து ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் அதுலயே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய டிவிஷன், நிறைய ஸ்மாலர் கிளான்ஸா வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கிளானையும் நம்ம ராஜா ஆர் ராயின்னு வந்து ஆரம்பிச்சாங்க. கோன்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்பிளிட் ஆன அந்த குட்டி குட்டி கோன்ஸ் வந்து பெரிய கோன்ஸ் யாரோ அவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து டெல்லி சுல்தானும் என்ன செய்ய ஆரம்பிச்சது, டிக்ளைனிங், வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதனால இவங்க வந்து இன்னும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெருசா க்ரோ ஆனாங்க. அதோட ரூலிங் ஹிஸ்டரிய சொல்ற டெக்ஸ்ட் பேரு தான் என்னது அப்படின்னா அக்பர் நாமா. இந்த அக்பர் நாமால வந்து கர்கா கடங்கா கோண்ட் கிங்டம்ல வந்து மொத்தம் எத்தனை வில்லேஜஸ் இருந்துதான், 70,000 வில்லேஜ் இருந்துதான். The administrative system of these kingdoms was becoming centralized. The kingdom was divided into gars. Each gar was controlled by a particular Gond clan. This was further divided into units of 84 villages called Chaurasi. The Chaurasi was subdivided into barhouts, which were made up of 12 villages each. இவங்களோட கிங்டம்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா வந்து இருந்தது. இப்ப இவங்க கிங்டம் நிறைய டிவிஷனா வந்து டிவைட் பண்ணாங்க. டிவைட் பண்ணி ரூல் பண்ணாங்க. எப்படி வந்து டிவைட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய கார்ஸா வந்து டிவைட் பண்ணாங்க. கேரையும் வந்து இந்த கோண்ட் கிளான் வந்து ரூல் பண்ணாங்க. கேரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய டிவைட் பண்ணாங்க. இப்போ 84 வில்லேஜ் சேர்ந்ததை சௌராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 வில்லேஜ் சேர்ந்ததை பர்காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய சப்டிவிஷன் பண்ணி ரூல் பண்ணாங்க. The emergence of large state changed the nature of Gond society. Their basically equal society gradually got divided into unequal classes. Brahmanas received land grants from the Gond Rajas and became more influential. The Gond chiefs now wished to recognized as Rajput. So Aman Das, the Gond Raja of Karkha Kadanga, assumed the title of Sankram Sah. His son Dalpat married Princess Durgavati, the daughter of Salbahan, the Sandel Rajput Raja of Mahoba.
கோன்ஸ் எல்லாமே அவங்களோட ரூலிங் ஏரியாவை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து நிறைய லார்ஜ் ஸ்டேட் வந்து அவங்க கூட போட்டி போட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த கோன்ஸ் வந்து படிப்படியா வீழ ஆரம்பிச்சது. அது பிராமன்ஸ் வந்து கோண்ட் ராஜா கிட்ட இருந்து நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து வாங்கி அவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டெவலப் இந்த கோண்ட் வந்து ராஜ்புத்தாவே உருவாக ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து ராஜ்புத்தா ஆனாங்க? கர்கா கடங்காவோட கோண்ட் கிங் வந்து அம்மன் தாஸ், அவங்களோட சன்னு சங்காராம் சாவா வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜ்புத் சல்பகானோட டாக்டர் வந்து துர்காவதி இவங்களை வந்து மேரேஜ் பண்ணி வச்சு இவங்க வந்து ராஜ்புத்தாவே உருவாக ஆரம்பிச்சாங்க. Dalpat, however, died early. Rani Durgavati was very capable and started ruling on behalf of her 5-year-old son Narayana. Under her, the kingdom became even more extensive. In 1565, the Mughal forces under Asaf Khan attacked Garkha Kadanga. Garkha strong resistance was put up by Rani Durgavati. She was defeated and preferred to die rather than surrender. Her son too died fighting soon after. துர்காவதியை மேரேஜ் பண்ணி தல்பத் வந்து சீக்கிரமே இறந்துட்டாங்க. அதனால துர்காவதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட 5 இயர்ஸ் நிறைய கிங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட ரூலிங் ஏரியாவை ராணி துர்காவதியே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 1565ல மொகான் அப்படிங்கிற மொகல்ஸ் வந்து இந்த கர்கா கடங்காவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது ராணி துர்காவதி வந்து தோத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட சரண்டர் ஆகிறத விட நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பையன் வீர் நரேனும் அவங்க கூட சண்டை போட்டு இறந்து போயிட்டான். Gharkha Kadanga was a rich state. It earned much wealth by trapping and exporting wild elephants to other kingdoms. When the Mughals defeated Gonds, they captured a huge booty of precious coins and elephants. They annexed part of the kingdom and granted the rest of the jungle of Bir Narain. Despite the fall of Gharkha Kadanga, the Gond kingdoms survived for some time. However, they became much weaker and later struggled unsuccessfully against the ஸ்ட்ராங்கர் பந்தேலாஸ் அண்ட் மரதாஸ். கடங்கா வந்து ரொம்ப ரிச்சான ஸ்டேட்டாவே இருந்தது. எப்படி வந்து ரிச்சான ஸ்டேட்டா வந்து இருந்தது அப்படின்னா அவங்க ஃபாரஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய எலிபென்ட்ஸ் கொண்டு வந்து அவங்க வந்து அடுத்த கிங்டம்ஸ் அதர் கிங்டம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. வந்து இந்த கோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்த நிறைய காயின்ஸையும் அவங்க கிட்ட இருந்த எலிபென்ட்ஸையும் எடுத்தது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்த ஒரு பார்ட் ஆஃப் கிங்டம் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் கிங்டம் வந்து யாரு கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா பீர் நரேனோட மாமா சந்திரசா கிட்ட வந்து கொடுத்தாங்க. அதனால அந்த கோண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, ரூலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நாட்கள் போக போக இந்த பந்தேலாஸ் அண்ட் மரதாஸ் இவங்க கிட்ட வந்து அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. சோ இதோட என்ன செய்ய ஆரம்பிச்சது, இந்த கோண்ட் அப்படிங்கிற கிங்டம் வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சு. Ahoms migrated to the Brahmaputra Valley from present-day Myanmar in the 13th century. They created a new state by suppressing the older political system of Buyans, landlords. During the 16th century, they annexed the kingdom of the Tias 1523 and Koch Kajo 1581 and settled many other tribes. The Ahoms built a large state and for this they used firearms and as early as 1530s. By the 1660s, they could even make high quality gunpowder and cannons. அஹோம்ஸ் வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மியான்மர்ல பிரம்மபுத்திரா வேலை பக்கத்துல வந்து இருந்தாங்க. இந்த 13th செஞ்சுரியில அவங்க வந்து ரொம்ப பெருசா வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ரூலிங் ஏரியாவை அவங்களே கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஓல்டர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு புதுசா அவங்க வந்து நிறைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி புயன்ஸ் யார சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட் லார்ட்ஸ், நிறைய லேண்ட் வச்சிருக்கவங்கள நம்ம லேண்ட் லார்ட்ஸ் சொல்லுவோம். அவங்க லேண்ட் லார்ட்ஸ் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா புயன்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி 16th செஞ்சுரியில வந்து அவங்களோட கிங்டம் வந்து நிறைய பெருசா ஆக்குனாங்க. 1523ல சுட்டியாஸ், 1581ல கோச் காஜோ, நிறைய ட்ரைபல் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரூலிங் ஏரியாவை இன்னும் பெருசா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1530ஸ்ல வந்து நிறைய கன்ஸும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போக ஸ்டேட்ஸ்ல அவங்க நிறைய கன் பவுடர், நிறைய கன்னும் அவங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கெனான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பீரங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் கெனான்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க நிறைய கெனான்ஸ், கன் பவுடர் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. However, the Ahoms faced many invasions from southwest. In 1662, the Mughals under Mir Jumla attacked the Ahom kingdom. Despite their brave defense, the Ahoms were defeated. But direct Mughal control over the region could not last long.
ஒரு பக்கம் அவங்க நல்லா க்ரோ ஆயிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க நிறைய ட்ரபிள வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட்ல இருந்து நிறைய ட்ரபிள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. 1662ல வந்து மீர் ஜும்லா அப்படிங்கிற முகல்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த முகலுக்கு கீழே இந்த அகோம்ஸால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. சோ அகோம்ஸ் முகல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. The Ahom state depended upon forced labor. Those forced to work for the state were called pikes. A census of the population was taken. Each village had to send a number of pikes by rotation. People from heavily populated areas were shifted to less populated places. Ahom clans were thus broken up. By the first half of the 17th century, the administration became quite centralized. இந்த அகோம் ஸ்டேட் வந்து நிறைய பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு வச்சாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்கறவங்களை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பைக்ஸ்ன்னு சொன்னாங்க. இவங்களோட பீரியட்ல வந்து சென்சஸ் வந்து எடுத்தாங்க. ஒரு ஏரியாலையும் எவ்வளவு பீப்புள் வந்து இருக்காங்க, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிற சென்சஸ் எடுத்தாங்க. சென்சஸ் எடுத்துட்டு ஒரு ஏரியாவுக்கும் அந்த ஏரியால இருக்கிற பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த பைக்ஸ் ஒரே ஏரியால வேலை பார்க்க மாட்டாங்க. ரொட்டேஷன் முறையில வந்து ஒரு ஏரியாலையும் ஒரு டைம் பீரியட்ல வந்து அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி இவங்க சென்சஸ் எடுத்ததுல வந்து பாப்புலேஷன் இருக்கிற ஏரியால இருந்து கம்மியா இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து நிறைய பேரை பண்ணாங்க. இவங்களோட அகோம் கிளான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சது. 17th செஞ்சுரியில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே சென்ட்ரலைஸ்டா இருந்ததுன்னு சொல்லலாம். Almost all adult males served in the army during war. Other times they were engaged in building dams, irrigation system and other public works. The Ahoms also introduced new methods of rice cultivation. அகோம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அடல்ட் மேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆர்மில வந்து பார்ட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஆர்மில மட்டும் அவங்க பார்ட் எடுத்துக்க கூடாது. ஆர்மில ஒர்க் பண்ண டைம் போக மிச்ச பேலன்ஸ் இருக்க டைம்ல வந்து அதே டேம்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க, இரிகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரைஸ் கல்டிவேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த அகோம்ஸ் தான். அகோம் சொசைட்டி வாஸ் டிவைடட் இன்டு கிளான்ஸ் ஆர் கேல்ஸ். தேர் வேர் வெரி ஃபியூ caste of artisans. So artisans in the Ahom areas came from the adjoining kingdoms. A Khel often controlled several villages. The peasant was given land by his village community. King could not take away without the community's consent. வந்து நிறைய கிளான்ஸ் அண்ட் கேல்ஸா வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சது. அப்படி டிவைட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிசியன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய ஆர்டிசியன் வந்து அடுத்தடுத்த கிங்டம்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒரு கேல்ஸும் சில வில்லேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கேல்ஸ் கீழே வந்து நிறைய லேண்ட் வந்து இருந்தது. அந்த லேண்ட் ரூல் பண்ற கிங்கால கூட இந்த கேல் கிட்ட இருக்க லேண்டை வந்து வாங்கிட்டு போக முடியாது. Originally, the Ahoms worshipped their own tribal gods. During the first half of the 17th century, however, the influence of Brahmanas increased. Temples and Brahmanas were granted land by the king. In region of Sip Singh, 1714-1744, Hinduism became the predominant religion. But the Ahom kings did not completely give up their traditional beliefs after adopting Hinduism. அகோம்ஸ் வந்து அவங்களோட காட், அவங்களோட ட்ரைபல் காடை தான் வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா 17th செஞ்சுரியில பிராக்மணன்ஸ் வந்து நிறைய பேர் வந்ததுனால நிறைய டெம்பிள்ஸ், நிறைய பிராக்மணன்ஸ் வந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டெம்பிள்ஸ் பில் பண்றதுக்காக நிறைய ரூலர்ஸ் வந்து லேண்ட் வந்து அவங்களே கொடுத்தாங்க. சோ நிறைய டெம்பிள்ஸும் வர ஆரம்பிச்சது. 1714-1744ல வந்து சிப்கிங் வந்து ரூல் பண்ணாங்க. இவங்க டைம்ல தான் இந்த ஹிந்துசம் வந்து ரொம்ப பெருசா ஆரம்பிச்சது. அதனால அகோம்ஸும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த ஹிந்துசம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட ட்ரெடிஷனல் நம்பிக்கையை அவங்க கைவிடவே இல்லை. Ahom society was very sophisticated. Poets and scholars were given land grants. Data was encouraged. Important work of Sanskrit were translated into the local language. Historical chronicles known as Buranjis were also written first in the Ahom language and then in Assamese. சொபஸ்டிகேட்டட்னா என்ன அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறது தான் நம்ம சொபஸ்டிகேட்டட்னு சொல்லுவோம். இந்த அகம் சொசைட்டி வந்து சொபஸ்டிகேட்டடா ரொம்ப மைன்யூட்டா இருந்தது. அண்ட் ஸ்காலர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டா வந்து அவங்க லேண்டையே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பீரியட்ல தியேட்டர், நாடகம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட்ல இருக்கிற நிறைய புக்ஸை வந்து அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஹிஸ்டாரிக்கல் குரோனிக்கல்ஸ் வந்து புரஞ்சிஸ்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் குரோனிக்கல்ஸ்னு யார சொல்லுவோம் அப்படின்னா இந்த அவங்களோட ஹிஸ்டரியை எழுதுறவங்கள தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் குரோனிக்கல்ஸ்
ட்ரைப்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ்ல வந்து எழுதுனாங்க அப்படின்னா அஹோம் லாங்குவேஜ்ல தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசாமிஸ்லயும் எழுதுனாங்க. கன்க்ளூஷன் considerable social change took place in the subcontinent during the period we have been examined. Varna based society and tribal society constantly interacted with each other. This interaction caused both kinds of societies to adapt and change. There were many different tribes and they took up a diverse livelihood. Over a period of time, many of them merged with caste-based society. Others, however, rejected both the caste system and Orthodox Hinduism. Some tribes established extensive states with well-organized system of administration. Thus, they became politically powerful. This brought them into conflict with larger and more complex kingdoms and empires. வர்ணா ரூலர் பேஸா வச்சு நிறைய ட்ரைபல் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதனால அந்த இன்டராக்ஷனால நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ் வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க வந்து அடாப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ் இருந்தது. அவங்களோட லைவ்லிஹுட்லயும் நிறைய டிஃபரன்சியேஷன் வந்து இருந்தது. கொஞ்ச நாள் போக போக அந்த கேஸ்ட் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, மெர்ஜ் ஆக ஒன்னோட ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் வந்து எனக்கு கேஸ்ட் சிஸ்டமும் வேண்டாம், ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துசமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க தனியா ஒரு லைஃப் லீட் பண்ணாங்க. சில பேர் வந்து நிறைய குரூப்பா சேர்ந்து ஒரு ஸ்டேட்டையே உருவாக்கி அவங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவங்களே உருவாக்குனாங்க. அதனால பொலிட்டிக்கலா நிறைய பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க பொலிட்டிக்கலா பவர்ஃபுல்லா ஆகும்போது நிறைய லார்ஜர் கிங்டம்ஸ் நிறைய எம்பையர்ஸ் வந்து அவங்க கிட்ட போட்டி போட ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்க பொலிட்டிக்கல் பவர் அவங்க கிட்ட இருந்து போயிருச்சு. இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.